உக்ரைன் யுத்தத்த பொறுத்தவரை எப்பயுமே ரஷ்யா ஒரு சைடு ஆப்பு வைக்கும். இன்னொரு சைடு உக்ரைன் மக்களுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியே ஆப்பு வைப்பார். அந்த 2 விஷயத்த தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ரஷ்யாவ பொறுத்தவரையும் நிறைய பிராந்தியங்கள பிடிச்சுக்கிட்டே வரார்கள். அப்படி பிடிக்கும்போது முக்கியமான பகுதியா ஏகப்பட்ட பகுதிகள் பிடிக்கப்பட்டுச்சு. பெரும் போராட்டம். மரியாப்போல் போன்ற நகரங்களாகட்டும், பக்முத் போன்ற நகரங்களாகட்டும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் புடிச்சார்கள். ஆனா இப்ப கைப்பற்றக்கூடிய பகுதிகள் எல்லாம் அந்த அளவு போராட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்லைங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. பெரிய அளவு ரஷ்ய படைகளோட உயிர் சேதாரமோ, இல்ல நாட்கள கடத்தாமையோ அடுத்தடுத்த பகுதிகள கைப்பத்திக்கிட்டே இருக்கார்கள். அப்படிதான் இப்ப நீப்ரோ பெட்ரோல் சிட்டிய கைப்பத்தி ரஷ்ய படைகள் முன்னேறி போக ஆரம்பிச்சிருக்கார்கள். ஆனா அந்த பகுதிய பிடிக்கும்போது மட்டும் அதாவது அந்த இறுதி கட்ட பிடிக்கக்கூடிய அந்த ஒரு யுத்தத்துல மட்டும் 1500 உக்ரைன் வீரர்களுக்கு டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்துருக்காய்ங்க. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி. உக்ரைன பொறுத்தவரையும் மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா, ட்ரம்ப் கொஞ்சமாச்சும் கண்ண தொறந்து பார்க்கணும் அப்டின்னா, யுத்த காலத்துல இவர்கள் கொஞ்சமாச்சும் நின்னு பேசணும். ட்ரம்புக்கு நல்லாவே தெரியும் இவனுங்க நின்னும் பேச மாட்டாய்ங்க, உட்கார்ந்தும் பேச மாட்டாய்ங்க. வேணும்னா தெறிச்சு ஓடுவாய்ங்க அப்டிங்கிற முடிவு அவர் கட்டுனனால தான், பைடனும் இதே முடிவு தான். ஆனா, ஜெலன்ஸ்கி குடுக்குற ரிப்போர்ட்ட அவர் ஏத்துக்குவார். ஏன் அப்டின்னா, ரஷ்யாவோட கொடி இன்னும் பறக்கல இல்ல. மெல்ல மெல்ல தானே ஒவ்வொரு பகுதியா பறக்க விடுறாய்ங்க. கொண்டு வந்து கிவ்லயே ஏத்தல இல்ல. பறக்கட்டும். அப்படிங்கிற மாரி பைடன் ஹேண்டில் பண்ணாரு. ட்ரம்ப பொறுத்தவரை இல்ல, இல்ல இது வெற்றி வேல. நான் வேற பக்கம் பிஸியா இருக்க போறேன் அப்படிங்கிற மாரி, இவனுங்க லாய்க்கே இல்ல அப்படிங்கிற அந்த ஜோன்லயே நின்னுக்கிட்டாரு. எதார்த்தமான உண்மை அதான். இவனுங்க லாய்க்கே கிடையாது ரஷ்யாவ எதிர்க்கறக்கு. அப்படிதான் இப்ப அடுத்த கட்ட பகுதிகள் படு வேகமா விழுகுது. இம்புட்டு வேகமா விழுகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அவ்வளவு வேகமா விழுந்துகிட்டு இருக்கும்போது, அடுத்த கட்டமா ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அடுத்த கட்டம் என்ன? அடுத்த பகுதிகள தக்க வைக்கணும் அப்படின்னா, முதல்ல ராணுவ வீரர்கள் வேணும். ராணுவ வீரர்கள் வேணும்னா, அடுத்து திடீர்னு கட்டாய சட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு, ஆட்கள உள்ளுக்குள்ள தூக்கி போட போறார் அப்படிங்கிறது நம்மள காட்டிலும் உக்ரைன் மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 3 வருஷமா யுத்தத்துல இருக்கார்கள். ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கடுமையான நெருக்கடி. 10 நாளைக்கு அப்புறம் அந்த மக்கள் மிகப்பெரிய துயரத்துக்குள்ள போயிட்டார்கள். அதனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜெலன்ஸ்கி எப்புட்லாம் ரூட் எடுப்பாரு அப்படின்னு. அதனால இப்ப பெரிய அளவுல உக்ரைன்ல இருந்து மக்கள் விலகி ஓடுறார்கள். எவ்வளவு அப்படின்னா, இப்ப இந்த சமீப நாட்கள்ல மட்டுமே ஏறக்குறைய 1,00,000 மக்கள்கள் வெளியேறி போயிருக்கார்கள். இப்படி வெளியேறி போறவர்கள்ல நிறைய ராணுவ வீரர்களும் அடக்கம். அதாவது ராணுவத்துல ஏற்கனவே பணியாற்றிட்டு இருப்பார்கள். எது வழமையான ராணுவத்துல பணியாற்றவர்களும், யுத்த காலங்கள்ல உள்ள போனவர்களும் இதுல அடக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. வெறும் மக்கள் மட்டும் தெரிச்சு ஓடல. ஏற்கனவே இருந்த யூனிட்டும் இந்த கூட்டமா மக்களோட மக்களா கலந்து வெளியேறி போயிருக்கார்கள். இப்ப ஜெலன்ஸ்கி என்ன பண்ண போறாருன்னு காரணம் 1,00,000 அப்படிங்கிறது பெரிய எண்ணிக்கை. அதே மாரி இந்த பக்கம் களத்துல இறுதி கட்டத்துல தக்க வச்சுக்கிறதுக்கு பெரும்பாலும் நல்ல பயிற்சி பெற்ற ஆட்கள தான் வச்சிருப்பார்கள். அதுவும் ஜெலன்ஸ்கி அந்த வேலைய தான் பார்ப்பாரு. அதனால இந்த பக்கம் 1500 வீரர்கள் அப்படிங்கிறதும் ஒரு கணிசமான எண்ணிக்கை. உக்ரைன் ராணுவத்த பொறுத்தவரை. இப்படி 2 சம்பவமும் ஒரே காலகட்டத்துல நடக்குது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னே ஜெலன்ஸ்கிக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, வாடகை ராணுவம் பெரிய அளவுல உள்ளுக்குள்ள இறங்கணும். அப்படி வாடகை ராணுவம் இறங்கி சம்பவம் பண்ணக்கூடிய இடங்கள்ல ஓரளவு உக்ரைன் மைலேஜ் எடுத்தா, இப்படி ஓடிப்போற ஆட்கள் கொஞ்சம் தக்க வைக்க முடியும். ஓடிப்போற ஆட்கள தக்க வைக்க முடிஞ்சா, வெறும் மக்கள மட்டும் ஓரளவு கொண்டு வர முடியும். இல்ல கண்ட்ரோல் எடுக்க முடியும். எது தப்பிச்சு போகாம கண்ட்ரோல் எடுக்க முடியும். இதத்தான் ஃபர்ஸ்ட் அவர்கள் செஞ்சார்கள். ஃபர்ஸ்ட் மக்கள்கள் தப்பிச்சு ஓடுறது இன்னைக்கு நேத்தா நடக்குது. ஏறக்குறைய 1 வருஷத்துல இருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த காலகட்டங்கள்ல உக்ரைன் ராணுவம், அதாவது உக்ரைன் அரசாங்கம் கையாண்ட விதம் இது மட்டும்தான். வெளிநாட்டு வாடகை ராணுவத்த வச்சு அப்படியே ஒரு ஜூவ குடுத்து இங்கிட்டு, அங்கிட்டுன்னு மேட்ச் பண்ணி ஓட்டுனாய்ங்க. இப்ப பிரச்சனை எங்க அப்டின்னா, ஐரோப்பாவாகட்டும், அமெரிக்காவாகட்டும், ஏற்கனவே உள்ள அனுப்புன ஆட்கள் மட்டும் தான். இப்ப அனுப்புறது இல்லை. புது யூனிட்ட அவர்கள் உள்ளுக்குள்ள வாடகை ராணுவம் பேர்ல அனுப்புறதே இல்ல. அவர்கள் அந்த ஹையரிங் ப்ராசஸே விட்டார்கள். அப்படி ஒரு கான்செப்ட்டே இல்ல. இருக்கிறவன் மட்டும் தான். அவனையுமே ரிட்டர்ன் வா. ஏன்னா புடிபட்டான், இந்த நாட்டுக்காரன் புடிபட்டான் பாரு அப்படின்னு சொல்லி ரஷ்யா படம் போட்டு காட்டுறான். இந்த தலைவலி நமக்கு எதுக்கு? ஏன்னா அந்த வீரர்கள மீட்டுட்டு வரணும். ரஷ்யா டீலுக்கு பேச வா அப்படின்றுவாய்ங்க. இல்லாட்டி வேற சில விஷயங்கள செய்வார்கள். சர்வதேச அரசியல்ல அது இவர்களுக்கு சங்கட்டமா மாறி போயிரும். அதனால அத இறுதி கட்டத்துல இருக்கும்போது எதுக்கு நம்ம போய் தலைய விடணும் அப்படிங்கிறனால ஸ்டாப் பண்ணிட்டார்கள்.
இப்ப ஏற்கனவே தப்பிச்சு போம்போது நிறுத்தக்கூடிய ஒரு கார்டு இப்ப ஜெலன்ஸ்கி கையில இல்ல. இப்ப என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான். இப்ப பேசாம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு வேடிக்கை பார்ப்பார். 2 நாள் கழிச்சு இதுக்கெல்லாம் காரணம் ராணுவ தளபதியோ, இல்ல யாரோ ஒரு மேயர் அப்படின்னு சொல்லி யார் மேலயோ பழிய போட்டு பதவியில இருந்து தூக்குறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இத தாண்டி அவர்கிட்ட வேற எந்த பிளானுமே இருக்காது. அவர்கிட்ட பிளான் இல்லாததே நல்லது. பிளான் இருந்துச்சுன்னா, அது மிகப்பெரிய அளவுல யாருக்கு பாதிப்பாகும்னா, உக்ரைன் மக்களுக்கு தான். காரணம் பெல்கிராட்ல உள்ள எண்ணத்தையாச்சும், கிரிமியால உள்ள எண்ணத்தையாச்சும் இந்த எண்ணத்தையாச்சுங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு அங்க உள்ள கச்சா எண்ணெய் சேமிப்பு மையம். இவனுங்க தாக்குவாய்ங்கன்னு ரஷ்யா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த ஸ்ட்ராங் படுத்திருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா குடியிருப்பு பகுதியில 2, 3 ஏவுகணையோ, ஆளில்லா விமானத்தையோ விட்டுப்புட்டு யுத்தத்த ரஷ்யர்களும் உணர்றார்கள் அப்படின்னு கத்திக்கு நிப்பாய்ங்க. கடைசியில பார்த்தா அவனுங்க வச்சு இந்த பக்கம் செஞ்சு விட்டுருவாய்ங்க. அதுல இவரு போய் தப்பிச்சு ஓடிக்குவாரு. ஏகப்பட்ட பங்கர்ல சுத்தி சுத்தி ஓடி போய் பொழச்சுக்குவாரு. அப்பாவி பொதுமக்கள் தான் அதுல பலியாகிறது. அதனால இவர்கிட்ட பிளான் இல்லாததே நல்லது. யார் நம்ம மட்டும் சொல்லல இப்ப. ஒட்டுமொத்த உலகமும் சொல்லுது. ஏன் அப்படின்னா, இந்த யுத்தம் நின்னுட்டாலே இந்த ரஷ்ய எண்ணெய் தொல்ல பெருமளவு காலியாயிரும். அப்போ இன்னமுமே ஃப்ரீயா உலகம் பயணிக்கலாம். வேற எங்கிட்டாச்சும் தான் அமெரிக்கா போய் ஆகணும் வம்பு தும்புக்கு. இந்த ஜோன விட்டுருவான் அப்படிங்கிறனால ஒட்டுமொத்த உலகமும் இப்ப அதே மனநிலையில இருக்கு. மிக விரைவில் உக்ரைன்ல இருந்து வேற சில செய்திகளும் வரும். அந்த வேற சில செய்திகள் அப்படிங்கிறது அந்த யுத்த முடிவ நோக்குன செய்திகளா இருக்க அதிக வாய்ப்பு. அப்படியா? அப்படி ஒரு கண்ணுக்கு எட்டுன வரை ஒரு செய்தியே இல்லையே அப்படின்னு நம்ம ஆட்கள் கீழ வந்து திட்டக்கூடும். அப்படி ஓப்பன் செய்திகள் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ரஷ்யா போட்ட போடு அந்த 3 விவகாரங்கள்ல அமெரிக்கா கட்டாயம் வால சுருட்டிக்கிட்டு வரும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உலக லெவல்ல உள்ள கணிப்பு. அப்படியே தான் அதுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நம்ம இங்க விரிவா பார்ப்போம்.